அனைவருக்கும் டிஎன்பிசி கூல் தமிழ் சார்பாக வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 8 தமிழில் இயல் 1 ஃபுல் புக் பேக் எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் மொழி வாழ்த்தோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தனைத்தும். வானம் கூட்டல் அறிந்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானமறிந்து. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதுதான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகோட ஆன்சர்ஸ். தமிழ்மொழி வாழ்த்து. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. வாழ்க வாழிய, எங்கள் என்றென்றும், அனைத்தும் அளந்திடு. இப்போ நம்ம தமிழ்மொழி வாழ்த்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இயல் 1 இதுவும் ஒரு கவிதை பேழை தான். தமிழ்மொழி மரபு அப்படிங்கிற கவிதை பேழையோட நம்ம 1 வேர்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன. விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. இப்போ இந்த லெசனோட 1 வேர்ட்ஸ் பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக இருந்தது. அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்து. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமாமுனிவர். இப்போ சொற்பூங்கா பார்த்தீங்கன்னா அது வரிவினாதான். அதனால நம்மளுக்கு எதுவுமே இதுலேருந்து 1 வேர்ட்ஸ் கிடையாது. கொஷின் ஆன்சர்ஸ் குருவினா சிறுவினா எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெசனுக்கு நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு. இந்த இலக்கணத்தோட நம்ம 1 வேர்ட்ஸ் பார்க்கலாம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன். கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். இப்போ நம்ம பொறுத்துக்க பார்க்கலாம். இக் இங். இதோட ஆன்சர் என்னன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச் இஞ்ச். நாவின் இடை அன்னத்தின் இடை. இட் இன். நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத் இந்த். நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. ஸோ இந்த பொறுத்துகளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 4 1 3. ஸோ அவ்வளோதான். இயல் 1 எல்லா புக் பேக் ஆன்சர்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஎன்பிசி கூல் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.